நான் இதே நாட்டுல வாழ போறவளா கிடையாது. திருமணம் முடிச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போக போறவேன். அதனால நீங்கள் இதை இறங்க வேண்டும். எப்பொழுதும் இளமையாக இருக்க வேண்டும். ஆகிட்டமா எல்லாமே இது ஒரே நெடியா இருக்குது. அப்படிதான் இருக்கும். ஒன்னா கடுப்பிடிங்க. அப்படியா? பின்னாடி இருக்கனா அதோ இருக்கிட்டார். அதோ இருக்கண்ணா. அப்படியா? அப்படி அண்ணா, என்ன உங்களுக்கு உங்களுடைய புத்திகளை பெருவித்து விட்டதா இல்லை அறிவுத்தான் விட்டீர்களா? அண்ணா, இந்த நீதிமன்றத்தில் திருநாட்டு மன்னர்கள் திருநாட்டு இளவரசர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியம் ஆட வந்து ஒரு தாசி. இந்த மாபெரும் சபையில் எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, இத்தனை பேர் மத்தியில உன்னுடைய தங்கச்சி என்ன பார்த்து தாசி வேசி தேவடியாரு சொல்றாளே, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த ஆணோட திருமணம் செய்து கொள்வாங்க? நான் ஏன் வாங்கணும்? நான் சாக போறேன் அப்படின்னா திருமணம் செய்து கொள்றீங்களா? அப்படியா? அது மட்டும் இருந்தா போதாது. நான் யாரு? இந்நாட்டு மகாராணி, உங்களுக்கு மனைவி, உங்க தங்கச்சிக்கு ஒரே ஒரு வார்த்தை ஆசை அனுப்ப சொல்லுங்க, அதுவே போடுங்க. தங்கா
இத்தனை பேர் கலந்து இணைத்து விட்டாய். அந்த பெண்ணை தாசியை வேசியில் உரைத்து விட்டார். இப்போது அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டு இனிமேல் என் நாட்டுக்கு அவள் தான் மகாராணி. அவளை அண்ணி என்று ஒரு முறை சொல்லிவிடு. உன்னை நான் உயிரோடு விட்டு வருகின்றேன். அண்ணா அவளை அண்ணி என்று நான் இருக்க வேண்டுமா? அண்ணா கோபுரம் எங்கே குப்பை மேடு எங்கே? உனக்கும் அவளுக்கும் மெனி வைத்தால் கூட கெட்டாது. அண்ணா நான் கூறு வார்த்தை கேளுங்கள் அண்ணா. இதற்காக நான் இப்படியெல்லாம் செய்கிறேன் சொல்ல முடியுமா? முடியாதா? நிச்சயமாக சத்தியமாக என்ன சொன்னா? தங்கிட்டு பாராமல் இப்படி நியாயமாகுமா? அண்ணா பாதகம் ஏனண்ணா பாதகம் தானண்ணா பாதகம் தானண்ணா ஏனண்ணா பாதகம் தானண்ணா ஆசையாக நான் பிறந்தேனே ஏனண்ணா பாதகத்தான் அண்ணா ஆயிரம் முறை என்னை நீங்கள் சாட்டைக் கொண்டு வெட்டியாடினாலும் சரி என்னுடைய மனம் மாறப்போவது கிடையாது. அவளை அண்ணி என்று என்னால் அழைக்கவே முடியாது. அடிச்ச போத மனத்தில் அறிவு கட்டதாகி அந்த தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன். எனக்கு இங்க பாருங்க, என்னதான் இருந்தாலும் அவ என்னுடைய நாத்தனாரு. அமைதியா அண்ணா அண்ணா தயவு செய்து அமைதியா உட்காரணும் அண்ணா. இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து ஆர்வமோடு வச்சிருக்கிறீங்க பார்க்கணும்னு. நீங்க அமைதியா இருந்தாதான் நாங்க என்ன பேசணும்னு உங்களை கேட்கும். அப்புறம் பொழுது வச்சு என்னடா கோத்தா நானுங்க. அதனால அமைதியா இருங்க. பணியில எல்லாரும் தொண்டை கட்டி போயிருக்கு. நீங்க அமைதியா இருந்தா தான் நாங்க என்ன பேசுறதுன்னு கேட்கும். வந்ததுல இருந்து இந்த
இதுக்குமா ஹோட்டல் உரிமையாளர் குணா என்று சொல்லக்கூடிய 6 உயிர் உள்ளம், குணா என்று சொல்லக்கூடிய 6 உயிர் உள்ளம் அடியன் எனக்காக ரூபாய் 1000 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அன்பு உள்ளத்துக்கு இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஐயா அமைதியா இருங்க, நாங்க கிளம்பி போயிடறோம். அதுக்கப்புறம் கட்சி கணங்களை அம்மா உங்களை யாருக்காக போறோம். இருந்தாலும் அவ யாரு என்னுடைய நாத்தனாரு ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணு தான் தெரியும். அதனால என் நாத்தனார்கிட்ட 10 சேர்த்து பேசின வரேன். புறப்பட்டு வாங்க. முத்தரகி முத்தரகி பாபா வலிக்குதா வீட்டுக்கு கொண்டு வர கொண்டாட்டி உனக்கு அண்ணி ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்லுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? அதே மாதிரி அதுக்கும் உண்டு. அது சில கண்டென்ட் அது ரொம்ப முடியாதா? நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது.
என்பான் நடக்காது நடக்காதென்பான் நடந்துவிடும் கிடைக்கும் என்பான் கிடைக்காது கிடைக்காதென்பான் கிடைத்துவிடும் நடக்கும் என்பான் நடக்காது அது சொல்ல முடியாதா 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 யார் சொல்ல மாட்டேன் கேட்குறியா யார் சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாதா எழுந்துரு போ ஏய் உன்னை என்ன பண்ண என்னடி பண்ண உன்னை அடிச்சுனா என் கை மேல பட்டுருக்குமா பட்டு சொல்லுடியே இல்ல படல தானே நான் யாரு உனக்கு யாரு நான் யாரு நான் யாரு நான் யாருடியே தெரியல தெரியல என்ன தெரியல தாலி யார் கடந்துட்டியா யார் கடந்துட்டியா தெரியாது கண்ணு இல்லை உனக்கு பாக்குற போய் சொல்றேன் போய் சொல்றேன் உனதான் கட்டலாம் உனதானே கட்டினா நான் யாரு இந்நாட்டு மகாராணி அண்ணனுக்கு பொண்டாட்டி உனக்கு அண்ணி உங்க அண்ணனை திருமணம் செய்து கொள்றதுக்கு முன்பாக நான் எப்படியா இருந்தேன்டியே அது உனக்கு தேவையில்லை இங்க வந்தனா உன்ன தாலி கட்டினா ஐயோ அஞ்சு கேமரா போயிட்டு இதெல்லாம் பேசினா கூட தான் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது 5 கேமரா போட்டு 1 5 போயிட்டு இருக்கு இது யூடியூப்ல ஃபுல்லா போகும் என்னால மனுஷன் ஏய் நீங்க பாரு நீ அங்க சொல்ல முடியாது சொல்ல முடியாது தானே சரி இந்த நாட்டுக்கு நான் என்ன சொன்னேன் பாத்தியா தாசி வேசின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியல ஏமாளுக்கு மேல விடும் என்ன பண்ண சாணி முதல் முட்டை வைக்கியா உன்னை கூப்பிட்டுனா போடா இறக்குற வெறியெல்லாம் உன் மேலதான் காமிச்சு போய் ஏய் என்ன சொன்ன என்ன சொன்னேன் தாசி வேசின்னு சொல்லாமா சொல்லாமா ஏய் நான் தாசிதான் நான் வேசிதான் நான் எப்படியாதான் அது மட்டுமா நான் ஒன்னா எவன் சொல்லி கொடுத்தாரு எவன் சொல்லி கொடுத்துருக்கிறேன் எவனை வச்சிருக்கிறியா ஓட்டனா ஒண்ணு போமா லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பி கொண்டு என்ன பாவம் என்ன பாவம் சப்போர்ட்டுண்ணா இந்த கம்பெனி எங்க ஆட்டா வர கூப்பிடுறேன்
நாடகத்துக்கு வந்தா மேல வர ரத்தமே வந்தாலும் சொல்லக்கூடாதுடா. ரத்தமே வந்தாலும் போ போடா. குட் மார்னிங் மேம். சொல்லலாமா பேசலாமா? ஒரு பொம்பளை ஒரு நாட்டு இளவரசி நீ இவ்வளவு ஆர்வத்தோட பேசும்பொழுது உன்னை பார்த்து எல்லாம் கத்துக்க மாட்டாங்களா? சொல்லுங்க சக்காலத்துக்கு குத்துக்கலாட்டா இந்த மாதிரி பேசலாமா? ஒரு அண்டி பாக்கலைய சொல்லுங்க அண்டிய வாய் திறக்காத. அண்ணி நல்லவ கிடையாதா? வாய் திறக்காத. ஊ சிரிச்ச தேவடியாவோ. சக்காலத்திய கேட்டா மட்டும் கேட்டான்றியே உனக்கு என்ன ஒரு 60 வயசு இருக்குமா? உன் நாத்தனார் உன்னை அண்ணி கூப்பிடலன்னா அவளை சிலுக்க குத்தி மழுக்க வீட்டு காமிச்சிருப்பா தேனி. இந்த வயசுல நீ இப்படி பேசுறியே ஒரு அண்ணியை பார்த்து அண்ணி கூட குறைச்சிருவாளா? நான் தப்பு பண்ணோட கூட இருக்கட்டும். இப்ப அண்ணன் தாலி கட்டிட்டான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நல்லவளா நான் வாழ்வேன் அண்ணின்னு சொன்னான்னா நல்ல வாயில நல்லா வாங்கணும்ப்பா. வாங்கணும். எவெல்லாம் ஒருத்தி சப்போர்ட் பண்றாளுங்களா பத்தியா? யாரும் பண்ண கூடாதுடியே. பண்ணீங்கன்னா வந்து போங்க வீட்டுல கிளம்பி. என்ன மாமா? என்ன அண்ணின்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் வந்தா போது எனக்கு போயிட்டு வந்துருமா? எங்கப்பா அண்ணன் சொல்ல மாட்டேன்லம்மா. மேல இருந்து கீழே வெளியும் சிக்கு 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 சிக்குன்னு போட்டு நாட்டுறிய எவன் சம்பாதிச்சது? உங்க அத்தா ரோட்ல முட்டி போட்டாளா? யார் கஷ்டம் இல்லையே? யார் கஷ்டம்? யார் கஷ்டம்? ஆமாடா, யார் கஷ்டம்? யார் கஷ்டம்? கோத்தா சம்பாதிச்சாலா? கொப்ப சம்பாதிச்சானா? உங்க சித்தாத்தா சம்பாதிச்சாலா? உங்க பெரியாத்தா சம்பாதிச்சாலா? என் வீட்டுக்கார சம்பாதிச்சாண்டி. என் வீட்டுக்கார சம்பாதிச்சா நீ நாட்டு இளவரசி. எங்க பார்த்த? சரி திக்கு திக்கு திக்குன்னு ஆட்டுறியே, அதுக்கப்புறம் ஆட்டக்கூடாது. நானே தான் ஆட்டணும். வேற எதையும் போட்டு ஆட்டக்கூடாது. சரியா? கழட்டு டேய் பொட்டே. காத்தி பட்டாளி கரையாதோ கற்பூரம் கரையிது என் மனசு உன்னாளி. பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா பாசம் என்னும் நீர் இறைத்து ஆசையில நான் வெள்ளத்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதம்மா பட்டாளு குத்தமில்ல பாவம் அந்த பூவைக்கில்ல. அடியில வைடா அம்மாத்துல
அடியிலையா? அடியில வேணாம்மா. ஏன் மேல வைக்கிறேன். நான் அடியில என்ன அடிப்பில வேணா. அவங்கள குடிச்சிருவேன் அது டேய் நான் அடிச்சு கையெல்லாம் வலிக்குது அந்த திருப்தியா சக்கலத்திய பாத்திரத்துக்கு ஆத்திரமா வருது டேய் போட்டு நவுத்துற உங்க அம்மால ஓடண்டாவும் அந்த எப்படியால அடிக்கிற அடி யாரா நீ உன்னை அடிச்சிட்டேன். யார் பண்ணிய ஆம்பளை நான் யாரு எப்படியா? சரிடா ஆம்பளை யாருன்னா மேல இருந்தது மொட்டையா இருந்தா நடந்து போய் இல்ல மாம்பழம் தான். ஆம்பளை தானே எனக்கு எத்தனை அடிச்சா 9 அடிச்சேன். என்னது 9 அடிச்சேன். 9 அடி அடிச்சப்பா. 9 அடி அடிச்சேன். 9 அடி அடிச்சேன். அதுதான் வாய் நீங்க போகுது. வாய் அடக்கணும். நான் யாருடா? ஆ நீயா? அதான் சொன்னேன் தேவடியானு. பொம்பளை பொம்பளை வா. கை தூக்கிட்டியாப்பா? என்னதான் பண்ண போற? கை எழுந்துடா எழுந்து. மணில படிச்சு படிச்சு சொல்லுடா. சாட்டி உடனே வந்து பட்டு விட்டது. இல்ல நீ ஆம்பளை ஒரு பொம்பளை 9 அடி அடிச்சே நான் குத்து கிளம்புற அப்படியே நின்னேன் நீ அம்மா பொம்பளை அடிச்சுட்டா பொம்பளை ஒரு பொம்பளை அடிச்சுதான் வாங்கிருப்போம்மா. வாங்கிக்கலாம் 9 அடின்னா 10 11 12 எம்மா அடி வேணும் வாங்குவேன். உன்னை மாதிரி எப்படி ஆச்சா எப்படி வாங்க முடியும்? இந்த கோயிலுக்கு இருக்கிற பெரிய கடாசுங்க அம்மா வச்சு உள்ளதுங்கடா கோயிலுக்கு அப்படியோ இந்த ஊர்ல மாறி உண்மைதானங்க எப்ப எப்படி ரெடியாகிறாங்க போல அடிச்சதுலாம் போதும் அங்கதான் பண்ற வாடி வாடி